ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இப்படி இருந்த என்னோடய ஹேரை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி டிஃபைண்டான கேர்ள்ஸ் வரத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஸ்டில் சோக்கிங் வெட்டாக இருக்கும்போது லீவிங் கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். நான் இன்றைக்கி பேர் அனாட்டமியோட இந்த கேர்லி ஹேர் லீவிங் கண்டிஷனரை அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் ரேக்கிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஈச் ஸ்டாண்டில் வந்து கண்டிஷனர் நல்லா கோட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் ஒரு ஒயிட் டூத் கோம்பு எடுத்து செக்ஷன் பை செக்ஷன் இந்த மாதிரி நான் கோம் பண்ணி அதுக்கப்புறம் ஷேக் பண்ணி விடுவேன். கோம் பண்ணும்போது லைட்டாக ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணி நல்லா இழுத்து கோம் பண்ணிவிட்டு கடைசியாக ஷேக் பண்ணி விடணும். 1/2 சைட் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் பண்ணி முடிச்சுக்கிறேன். நான் வீடியோக்காக வெளியில் வந்து பண்ணுறேன். இது நீங்கள் ஷவரில் இருக்கும் போதே உங்கள் ஹேர் சோக்கிங் வெட்டாக இருக்கும் போதே பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃப்ரிஸ் கம்மியாகி நல்ல டெஃபினேஷன் வரும். அதர் சைட்லேயும் இதே ப்ராசஸ் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லீவிங் கண்டிஷனர் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் டூத் கோம்பு எடுத்து செக்ஷன் பை செக்ஷன் இதே மாதிரி நான் வந்து கேர்ள்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். கடைசியாக நான் ஃப்ரண்ட் செக்ஷனை மட்டும் தனியாக எடுத்து வேணும்னா அதில் நீங்கள் வாட்டர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோம்பு எடுத்து தனியாக அதை நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். இதனால் ஃப்ரண்ட் பீசஸ் ஆஃப் ஹேர் வந்து இன்னும் நல்லா டிஃபைண்டாக இருக்கும். ஜெல்லுக்கு நான் இந்த கேட்ஸ்பியோட ஹேர் ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஜெல் எடுத்து அதில் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணி கையில் நல்லா எம்எல்சிஃபை பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறதுனால ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹேர் இந்த மாதிரி அப் சைட் டவுன் விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஜெல் அப்ளை பண்ணி கடைசியாக இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணி விட்டுக்கணும். இதில் நீங்கள் வந்து தண்ணி வேணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மைக்ரோஃபைபர் டவல் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கட்டிக்கிறேன். ஹேர் ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹேரை டச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் 100% ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி சீரம் போட்டு ஜெல் காஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால நான் கொஞ்சம் ஹார்ஷாக பண்ணுற மாதிரி தெரியலாம். பட் நான் ரொம்ப ஜென்டிலாக தான் பண்ணுறேன். ஹேரில் ஜென்டிலாக சீரத்தை வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு அப்ளை பண்ண ஜெல் காஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக ரிசல்ட் இதுதான். நான் இன்றைக்கி வந்து 100% ஆட் ட்ரை தான் பண்ணியிருக்கேன். டிஃப்யூஸ் எதுவும் பண்ணல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.